ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். சென்னை குன்றத்தூர் அருகே திருமுடிவாக்கத்தில் பழைய பொருட்கள் சேமித்து வைத்திருந்த குடோனில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த காட்சிகளை பார்க்கலாம். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சதீஷ். வணக்கம் சதீஷ். இந்த தீ விபத்தால் குடியிருப்பு பகுதியில் கரும்புகை சூழ்ந்து இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த தீயை அணைக்க என்னென்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது? அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரங்கள் என்ன? தாம்பரம் அடுத்த கடப்பேரி பகுதியைச் சேர்ந்தவர் ராஜா. இவர் குன்றத்தூர் அடுத்த திருமுடிவாக்கம் பகுதியில் பழைய பொருட்கள் சேகரித்து வைத்திருக்கும் குடோன் ஒன்றை நடத்தி வருகிறார். இந்த கிடங்கில் வடமாநிலத்தைச் சேர்ந்த 20க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இந்த நிலையில் இன்று மாலை திடீரென இந்த பழைய பொருட்கள் சேகரித்து வைத்திருந்த குடோனில் இருந்து தீப்பிடித்து எரிய ஆரம்பித்தது. இதனை கண்டதும் அங்கிருந்த ஊழியர்கள் தண்ணீரை ஊற்றி தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்ட போது தீயானது அதிக கட்டுக்கணக்காமல் அந்த குடோன் முழுவதும் பரவ தொடங்கியதை அடுத்து உள்ளே பணிபுரிந்த ஊழியர்கள் அலறி அடித்து வெளியே ஓட்டம் பிடித்தனர். இது குறித்து தீயணைப்பு போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் குந்தமல்லி, தாம்பரம், இருங்காட்டுக்கோட்டை ஆகிய பகுதியிலிருந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தொடர்ந்து தண்ணீரை ஊற்றி தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த தீ விபத்தால் இந்த பகுதி முழுவதும் கரும்புகை சூழ்ந்து காணப்படுகிறது. அந்த கிடங்கு முழுவதும் தீ பரவி விண்ணை முட்டும் அளவிற்கு கரும்புகையும் தீயானது கொழுந்துவிட்டு எரிந்து வருகிறது. மேலும் இந்த பகுதியில் தீயை அணைப்பதற்கு போதிய தண்ணீர் இல்லாததால் டேங்கர் லாரிகள் மூலம் தண்ணீர்கள் கொண்டு வரப்பட்டு தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது இந்த கிடங்கு அமைந்துள்ள பகுதியை சுற்றிலும் காலி இடங்கள் மற்றும் அதில் அதிக அளவில் பொருட்கள் வளர்ந்திருப்பதால் அதில் யாராவது தீ வைத்ததால் அந்த கிடங்கில் தீ விபத்து ஏற்பட்டதா அல்லது இந்த கிடங்கில் பணிபுரியும் ஊழியர்கள் வயர்களை எரிக்கும் பொழுது அதிலிருந்து தீ பரவி கிடங்கு தீப்பிடித்து எரிந்ததா என்ற கோணத்தில் திருமுடிவாக்கம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த கிடங்கை சுற்றிலும் பல்வேறு குடியிருப்புகள் மற்றும் கம்பெனிகள் உள்ள நிலையில் அந்த பகுதிகளுக்கும் தீ பரவாமல் இருப்பதற்காக தொடர்ந்து தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரை ஊற்றி தீயை அணைக்கும் பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சம்பவத்தால் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சதீஷ். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.